இந்த வார செய்தியானது நம்மை அழைத்த தேவன், உங்களை அழைத்த தேவன். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கட்டாவே நாங்கள் கேட்க போகிற யூடியூப் செய்தியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். யூடியூப் செய்தியின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் கிருபை செய்வீராக. கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை நீர் செய்த நாளுக்குரிய வார்த்தையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த கரத்தில் இப்போ கொடுக்குறோம். பிரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்றொரு ஞாயிற்றுக்கிழமையில் யூடியூப் செய்தி கொடுக்கிறது தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார செய்தியினுடைய தலைப்பு உங்களை அழைத்த தேவன். உங்களை அழைத்த தேவன். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். எசாயா 45 3-4 வசனங்கள். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் நினைக்கிறோம் நம்முடைய பெற்றோர் தான் நமக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் பெற்றோர்கள் பெயர் வைப்பதற்கும் அந்த ஒரு மனதின் நிலைப்பாடை கொடுத்து அதன் மூலமாக நம்மை பெயர் சொல்லியிருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பேர் சொல்லி அழைக்கிற தேவன், நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்கிறாராம்? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆக வெண்கல கதவுகளை உடைக்கிறார். நமக்கு தடையாக நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்கு, நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற வெண்கல கதவுகளை உடைக்கிறார். இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். யாருடைய கண்ணுக்கும் யாருக்கும் தெரியாதபடிக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். எதனால் தெரியுமா நான் உனக்கு கொடுப்பேன்? நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன்.
நாம் நம்முடைய தேவனை எப்படிப்பட்டவர் என்று அறியாது இருந்துள்ளோம். ஆனால் அவர் நமக்கு நாமம் தரித்து நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறவர், நம்மில் அன்பு கூறுகிறவர். சில பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை நாம் கூப்பிடும் பொழுது அவருடைய பேர் சொல்லி கூப்பிடுவோம். சில சமயங்களிலே அந்த பிள்ளைகளை கொஞ்சுகிற பேர்களை சொல்லி கூப்பிடுவோம். தங்கமே, செல்லமே என்று சொல்லி எல்லாம் நாம் கூப்பிடுவோம். ஆக தேவனும் அப்படிதான் நம்மை அந்த அளவுக்கு நேசிக்கிறவராக, நம்மில் அன்பு கூறுகிறவராக அவர் அங்கே இருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து போடுகிறார். இருக்கிறதிலே மிக பயங்கரமான தடை, மிக பெரிய மோசமான ஒரு தடை வெண்கல கதவு. அந்த வெண்கல கதவை தேவன் உடைத்து போடுகிறார். இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படிப்பட்டதான இரும்பு தாழ்பால்களை என்றாலும் அதை தேவன் முறித்து போடுகிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும், நம்முடைய ஆசீர்வாதமாகிய புதையல்கள், நமக்கு நிரந்தரமாய் வரவேண்டிய ஆசீர்வாதங்களாகிய பொக்கிஷங்கள், இவை எல்லாவற்றும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தை. பிசாசானவன் அதையெல்லாம் ஒழித்து வைத்து அந்தகாரத்தில் வைத்து இருப்பு தாப்பால்களை போட்டு வெண்கல கதவுகளை போட்டு வைத்திருக்கிறான். நம்மை நேசிக்கும் தேவன், நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், நம்மை பேர் சொல்லி அழைத்து நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு அந்த பொக்கிஷங்களையும் அந்த புதையல்களையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆக இந்த வாரத்தில் நாம் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே, இந்த 11வது மாதத்துக்குள் நான் வந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் தேவ சமூகத்தில் என் ஜீவனெல்லாம் காப்பாற்றப்பட்டு நான் கர்த்தருடைய நாமத்தினாலே இவ்வளோ தூரம் என் வாழ்க்கையிலேயே நான் கடந்திருக்கிறேன். ஆனாலும் இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லையப்பா. எனக்கு ஏன் என்று எனக்கு தெரியவில்லை, ஏன் என்று எனக்கு புரியவில்லை. நீர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டீர்கள். நீ எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிற்றே. நீ ஒரு காரியத்தை சொல்வீரானால் அதை செய்யாமல் இருக்க மாட்டீர். ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த காரியங்களை நீ செய்யாமல் இருக்க மாட்டீர். செய்கிற தேவனாய் இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆக அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரித்து துதித்து அவரை நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது காரியமாக பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏசாயா 43:1-2. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. எப்படியா? உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், தாயின் கருவிலே நம்மை உருவாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். இவ்வளோ ஆசீர்வாதங்கள், இவ்வளோ காரியங்கள் அடையப்பட்டிருக்கு, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ பயப்படாத, நீ எல்லாவற்றையும் மீண்டு வரும்படி நான் எல்லாவற்றையும் முறித்து போட்டு உடைத்து போட்டு அந்தகாரத்திலும் ஒளிப்பிடத்திலும் இருக்கிற உன் ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுப்பேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ கர்த்தராகி என்னுடையவன். ஆண்டவர் அங்கே சொல்லுகிற வார்த்தை.
நாம் இன்றிலிருந்து நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, இந்த செய்தியிலே நீ சொன்னீரப்பா, நான் உம்முடையவன் என்று எனக்கு சொன்னீரே, நான் உம்முடையவனாக இருக்கிறேனே, எனக்கு ஆசீர்வாதங்களை தாரும். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு தடை? எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும். முதலாவது நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற அந்த தேவனை நாம் அந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுகிற தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன். ஆக இந்த இடத்துல சொல்லப்பட்டபடி தேவன் நம்மை உருவாக்குனவரமாய் இருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலேயே நம்மை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். இல்லை, உன்னை நான் தான்ப்பா உன்னை உருவாக்குனேன், இன்னாருக்கு மகனாக இன்னாருக்கு மகளாக நீ பிறக்க வேண்டும் என்று உன்னை உருவாக்கின கர்த்தர்னா, உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும்போது நீ வலிக்கு விழுந்துடாதபடிக்கு, அல்லது அந்த தண்ணீரோட ஓட்டத்தின் போக்கில் போகாதபடிக்கு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. உன்னை அடிச்சுக்கிட்டு போகாது. நாம் கடந்த வாரங்களிலெல்லாம் செய்தியில் பார்த்தோமே, பெரிய மழை பெய்தது, புயல் பெய்தது, அநேக ஜனங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். சிலரெல்லாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள். தண்ணீர்களிலே அமிழ்ந்து போகாதபடிக்கு தேவன் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சரி, இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக இருக்கிறது, இது எப்படி நடக்கும்? நடந்திருக்கிறது. செங்கடலை பிளந்தார், ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். தண்ணீர்களிலே நடக்கும்போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். தண்ணீருக்கு நடுவிலே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள், கரை கடந்தார்கள். யோர்தான் நதியிலே நடந்து போனார்கள். யோர்தான் நதி அங்கே இருந்தது. யோர்தான் நதியிலே தேவன் அவர்களை நடந்து போகச் செய்தார். அது மேலிருந்து கீழ்நோக்கி வருகிற தண்ணீர், யோர்தான் தண்ணீர், அவ்வளோ வேகமாக வரக்கூடிய தண்ணீர். ஆனால் அந்த தண்ணீரை கடந்து போகிறார்கள், சாதாரணமாக போவது போல போகிறார்கள். அப்படி போக வைக்கிறவர் யார்? நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர். நீ அக்கினி நடக்கும்போது அக்கினி வேகாதிருப்ப, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆதாரம் இல்லையா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேரும் அக்கினி ஜுவாலைக்குள்ளே போடப்பட்ட பொழுது அவர்களோடு கர்த்தருடைய தூதனும் அந்த இடத்துல நடந்தான். அந்த அக்கினி ஜுவாலை அவர்கள் மேல் பரவில்லையே. அவர்களை வெளியே வர சொல்லி பார்த்த பொழுது அவருடைய முடிகள் கருகவில்லை, உடுத்தியிருந்த உடைகளிலே ஒரு சேதமும் இல்லை. இந்த உலகம் புரிந்து கொண்டது, இவருடைய தேவன் உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்பு வைக்கிறதை பார்த்து இந்த உலகம் சொல்லும், இவருடைய தேவன் பயங்கரமாக எங்கே போய் எந்த இப்படி கும்பிட்றா, என்ன செய்கிறான்னு தெரில, எங்கே போய் ஜெபம் பண்ணுறா, எங்கே போய் ப்ரேயர் பண்ணுறா, என்ன செய்கிறான்றது தெரில. ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மை அங்கே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தான் நாம் இன்றைக்கும் பொறுமிக்கிட்டு எரிச்சலோடு உட்கார்ந்துருக்கிறோம். உலகம் பேசுவோம். அந்த அளவுக்கு தேவன் உங்களை
அழைக்கிற தேவன், உங்களை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 2 வசனம் முதல், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் சாராளோடு கூட இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவன் ஒருவனாய் இருக்கையில். அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருக பண்ணுகிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற ஆசீர்வாதங்கள், இல்லாதவைகளை இருக்கிறதாக கொண்டு வந்து வைப்பது தேவ ஆசீர்வாதம். சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் ஆழமான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைத்து செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அது அவ்வளவும் உண்டாயிருக்கும். கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், அவாந்தர வழியாக இருக்கிற கர்த்தருடைய தோட்டத்தை போல. உடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதா? ஒரு விதமான செழிப்பு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருக்குதா? அவாந்தர வெளியை போல இருக்கீங்களா? கர்த்தருடைய தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில். அவருடைய தோட்டம் எப்படி செழிப்பாக இருக்குமோ, அவருடைய தோட்டம் எப்படி மிகவும் பசுமையாக இருக்குமோ, அதுபோல தேவன் மாற்றுவார். கர்த்தருடைய தோட்டத்தில் ஒன்றுக்கும் குறைவிராது, ஒன்றும் குறைவிராது. ஆக கர்த்தருடைய தோட்டமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய தேவனை குறித்து. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5 அதிகாரம் 23, 24 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5, 23, 24. சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? சமாதானத்தின் தேவனாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன், நம்மை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் என்ன சொன்னாரோ சொன்னதை சொன்னபடி செய்கிறவர். அவருடைய வார்த்தை மாறுவதில்லை. மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்றுதான் வேதவசனம் உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் எல்லாவற்றிலும் நடத்துகிறவராயிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 3 அதிகாரம் 3 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காக்கிறார். நம்மை அழைக்கிற பரிசுத்தம் உள்ள தேவன், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன்.
அந்த உண்மையுள்ள தேவன் என்ன செய்கிறார்? நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடியினால்தான் விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, நம்முடைய தேவனை அறிந்து கொள்வதிலே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடியினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரச்சனை கொள்ளுகிறோம். தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். எல்லாவித தீமையிலிருந்தும் தேவன் விலக்கி காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று சொல்லி பார்த்தோம். அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய சரீரங்களை, ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாக காக்கிறவர் உண்மையுள்ள தேவன். அடுத்து பார்த்தோம், நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி மீட்பவர், நம்மை அழைக்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம். இங்கே பார்க்கிறோம், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மைதான் தலைமுறை தலைமுறைக்கும் வருகிறது. நீங்கள் நிறைய பேர் நம்ம பிள்ளைக்கு சொத்து பத்து சேர்த்து வச்சுட்டு போனோம். நீங்கள் உலக பிரகாரமாக உங்கள் பிள்ளைகளுக்காக இடங்களை, வீடுகளை எல்லாம் வாங்கி கட்டலாம், எல்லாவற்றையும் நீங்கள் செய்யலாம், எல்லாவற்றையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை குறித்து பிள்ளைகளுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்காத நிலை இருக்குமானால் உலகத்தின் ஆசீர்வாதம் அப்படியே போய்விடும். ஆனால் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்திருப்பார்களானால் அவர்களும் பரத்துக்கு வருவார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே அஸ்தமனமாகிவிடும். பேருக்காக கோயிலுக்கு போவதும், பேருக்காக சர்ச்சுக்கு போகிறேன் என்று போவதும், அங்கே தூங்கி விழுந்து அப்படியே தூக்க மயக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதும் மிக தவறான காரியம். நிறைய பேர் தேவ செய்தியின் வேலையில் தூங்குகிறார்கள். நான் எந்த சபை என்று கூட நான் சொல்லவில்லை. அநேகம் பேர் கர்த்தருடைய செய்தி வேலையில் இந்த செய்தியை கேட்க தானே வந்தோம், நாம் ஆசீர்வாதமாக வாழணுன்றதுக்காக தானே வந்தோம், ஆக நம்ம இந்த செய்தியை கேட்கணுமே, இது நமக்காக தானே கொடுக்கப்படுற செய்தி என்று கேட்பது கிடையாது, கவனித்து கேட்பது கிடையாது. அந்த இடத்துல அவர்கள் தடுமாறுகிறார்கள். அப்போ அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அவங்க பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வச்சுட்டு போகிறீங்க? உங்களுக்கு தரித்திரத்தை உண்டாக்கக்கூடிய தூக்கத்தை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிறீங்க. ஏன் என் பிள்ளைகளுக்கு நான் நல்லா நிலம் வாங்கி வைக்கலையா, வீடு வாங்கி வைக்கல, ஏன் எல்லாம் அழிஞ்சு போக போகிறதப்பா. அழிஞ்சு போகக்கூடியதை நீங்கள் சேர்த்து வச்சு என்ன புண்ணியம்? அழியாததான மாசற்றதுமான இந்த தேவ வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் தேவனுடைய சபைக்கு நீங்கள் கையில் பைபிள் எடுத்துகிட்டு வரீங்களா? நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்கன்னா உங்கள் பிள்ளைகளையும் எடுத்துகிட்டு வைப்பீங்க. உங்களுக்கு ஒரு பைபிள் இருப்பது போல உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பைபிளை வாங்கி கொடுப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க பிறந்த நாளைக்கு, அல்லது பண்டிகை நாளில் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த பிள்ளைகள் விருப்பப்பட்டதை தான் செய்கிறீங்க, நல்லது. ஆனால் அவங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான இந்த வேத புஸ்தகத்தை என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது அவர்களுக்கு இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்து இதை வாசி, இதில் உள்ளதை தியானம் பண்ணுன்னு சொல்லியிருப்பீங்களா? கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களுடைய தரித்திரம் வழிபோக்கனை போல உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறீங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய உண்மையை தலைமுறை தலைமுறைக்கு காக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவன் யார் என்றே நம்ம சொல்லிக் கொடுக்காம உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிக் கொடுக்காமல் உட்கார்ந்துருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 132:12
சங்கீதம் 132:12, உன் குமாரரின் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை எல்லாவற்றையும் என்று விலக்கி காக்கிறவர். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த உண்மையுள்ள ஆண்டவர், அவரை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். உன் குமாரரின் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தார். என்னுடைய சாட்சியை காத்து நடக்கணும். கர்த்தருக்கு சாட்சியை காத்து நட. நீ ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளையாக வரணும். உன் வாயில் கர்த்தருடைய வசனம் வரணும். நீ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. எந்த தீமையான வார்த்தையும் நீ பேசக்கூடாது. ஆக தேவன் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். மீறி தவறி போகிற யார் தெரியுமா? தாவீது சொன்னார், தேவன் அதை செஞ்சார். ஆனால் தப்பு யார் பண்ணா? சாலமோன் இருக்கிற வரைக்கும் அவன் செஞ்ச பாவத்தின் விளைவு அவனுக்கு பின்னாடி ராஜ்யபாரம் 2ஆக போச்சு. தேவன் அவருடைய உண்மையை தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் காக்கிற தேவன். அவனுக்கு சொன்ன வார்த்தை நிமித்தம் யூதா என்கிற ஒரு கோத்திரத்தை வைத்தார். அது அல்லாத இன்னொன்று இஸ்ரவேல் கோத்திரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த யோதா கோத்திரம் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று தேவன் தாவீது நிமித்தம் அதை தேர்ந்தெடுத்தார். சாலமோன் விக்கிரகங்களை பின்பற்றுறவனாக மாறினான். ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள். அவன் சொன்னான், ஆண்டவரே, இந்த இவ்வளோ ஜனங்களை எனக்கு கொடுத்துருக்குது, இந்த ஜனங்களை எப்படி நான் நடத்தணும், எப்படி நான் அவங்களை கொண்டு செலுத்தணுன்றது எனக்கு அறிவு வேணும், ஞானம் வேணும், எனக்கு ஞானத்தை தாங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்பான். அப்போ கர்த்தர் சொல்வார், நீ பொருளையும் ஐஸ்வர்யத்தையும் கேட்காதனால, நீ ஞானத்தை கேட்டனால ஞானத்தையும் கொடுத்தேன், அதோடு கூட உனக்கு சகலவித ஐஸ்வர்யங்களையும் சகலவித நன்மைகளையும் உனக்கு நான் கொடுத்தேன். வாங்கினவன் என்ன பண்ணான்? எல்லா நாட்டு ராஜகுமாரத்திகளையும் கல்யாணம் பண்ணிட்டான். அவங்க எல்லாரும் அவன் தேவனுக்கு கட்டின தேவாலயத்தில் விக்கிரகத்தை கொண்டாந்து வச்சு, இவனே தேவாலயத்தை கட்டினான், இவனே பரிசுத்தமாக்கப்படணும்னு ஜெபம் பண்ணான், இவனே ஆண்டவரே இந்த இடத்தை நோக்கி யார் யார் அங்கே கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்தெல்லாம் நீர் கேரும் என்று சொல்லி சொன்னவனு இவன் தான். எல்லாம் செஞ்சான். ஆனால் கடைசியாக இன்னொன்னையும் செஞ்சுட்டு போயிட்டான். விக்கிரகத்தை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு போயிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தாவீது கர்த்தருக்குள் தன் பிள்ளைக்கென்று தன் தலைமுறைக்கென்று எல்லாவற்றிலும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவன் பிள்ளையாகிய சாலமோனோ ஆரம்பத்தில் கர்த்தரை பற்றி கொண்டு பின்னாடி வழி விலகி போனான். வழி விலகி போவதற்கு காரணம் என்ன? அவனுடைய மனைவிகள். இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பிட்டு போவோம், சர்ச்சை கிளம்பணும், வா சீக்கிரம் வா போகலாம் கிளம்புவோம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன இப்போ இந்த வாரம் விடு, அடுத்த வாரம் போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம்ப்பா, இந்த வாரம் விடு, இன்னும் ஒரு நாள் இப்போ தான் இன்னும் ஒரு நாள் தான் லீவ் நாள், எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம், இப்போ போயிட்டு இன்னொன்று அடுத்த வாரம் போய்க்கலாம் விடு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? கர்த்தரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆகவே உண்மையாய் அவரை பற்றி கொள்ளுகிறவன், உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை சமாதானத்துடன் கர்த்தர் காத்துக்கொள்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 81:9. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். ஆக கர்த்தருடைய கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உம்முடைய உண்மையை தலைமுறை தலைமுறைக்கும் நான் என்ன செய்வேன், என் வாயினால் அறிவிப்பேன். கர்த்தருடைய உண்மையை வீட்டில் பிள்ளைகளோட பேசுங்க, குடும்பத்தில் உட்காந்து பேசுங்க. கர்த்தருடைய உண்மையை பேசுனீங்கன்னா தான் குடும்பம் கர்த்தருக்குள் கட்டப்படும். உங்கள் குடும்பம் கர்த்தருக்குள் கட்டப்படுகிறதா, உலகத்தினால் கட்டப்படுகிறதா, பிசாசினால் கட்டப்படுகிறதா? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுடைய வசனத்தினாலும் தேவனுக்குள்ளும் வளருகிறார்களா? நம்ம கணக்கு கொடுக்கணும். தேவ வசனத்தில் வளர கிருபை செய்யும். ஆண்டவரே, என் பிள்ளையை நான் வளர்க்க எனக்கு கிருபை செய்யுங்க. எப்படி என் பிள்ளையை நான் வளர்க்கணும் எனக்கு தெரில. என் பிள்ளை தன் வாலிப நாட்களில் எந்த விதமான தீய கிரியைகளுக்கு போகாதபடிக்கு என் பிள்ளைய வேலை நல்லபடியாக பாதுகாத்து வளர்க்க எனக்கு கிருபை செய்யும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியை நடத்து. அவன் முதிர் வயதிலும் செவி கொடுப்பான், கைவிடாது இருப்பான். பிள்ளைகளை எப்படி நடத்தணும்? கர்த்தர் என்ன செய்கிறாராம்? 2ஆம் வசனத்தில் கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர் என்றே. உம்முடைய உண்மையை வானங்களிலே ஸ்தாபிக்கிறார். கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்கிறார். முதலாவது, நம்முடைய கர்த்தர் உண்மையுள்ளவர். 2வது காரியம், உங்களை அழைக்கிறவர் கிருபையுள்ளவர். உங்களை அழைக்கிறவர் கிருபையுள்ளவர். கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு விரும்புகிறதை நான் ஆச்சரியப்படுகிறேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதற்கு நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷத்துக்கு போகிறப்பா அதை கண்டு நான் ஆச்சரியப்படுறேன். வேறொரு சுவிசேஷன்றதே இல்லை. சுவிசேஷன் சொன்னாலே அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். அது நம்மை குறித்ததும் அவரை குறித்ததும் மாத்திரம்தான். அதுதான் சொன்னான். சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அவன் நம்மளை எப்படியாயிலும் மாற்றி போடணும், நம்மளை எப்படியாயிலும் ஒன்றும் இல்லாதவங்களாக மாற்றணும், நம்மளை அப்படி கொண்டு போக விரும்புகிறோம். நம்ம கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாக இருப்போமா? கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஓசியா 2:19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உறக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அப்படியா? நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதி நியாயம் கிருபையுமாய் உருக்க இரக்கமுமாய் 4 காரியங்களை சொல்லுகிறார். நீதி நியாயம் கிருபை இரக்கம். இந்த 4ஐயும் வச்சு நம்மை நியமித்து கொள்ளுகிறார். அவருக்கென்று ஒரு மனவாட்டியாகிய சபையாக தேவன் அவரை நம்மை நியமித்துக் கொள்ளுகிறார். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நீ கர்த்தரை தெரிஞ்சு கொள்வீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படி வைத்திருக்கிற தேவன், உங்கள் காதுகள் கேட்கும்படி வைக்கிற தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அறியும்படி தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை அறிய வைப்பார்.
உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையாக நான் உன்னை நியமித்துக் கொள்வேன்ப்பா, நீ அப்படி நான் யாருன்றதை நீ தெரிஞ்சுக்குவ. உலக மனுஷன் சொல்கிறான் பாருங்க பேச்சில், நான் செய்வேன் பாரு, நான் செஞ்சு முடித்தோன்னு பாரு, நான் யாருன்றது உனக்கு தெரியும். மனிதனுடைய பேச்சு. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உண்மையாய் நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நம்முடைய தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர், நம்முடைய தேவன் எவ்வளவு மாறாதவர், நம்முடைய தேவன் எவ்வளவு நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கமும் நேர்ந்தவராயிருக்கிறார். ஆக அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிந்து கொள்கிறவர்களாயிருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17 முதல், எரேமியா 32:17 முதல். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பின்னடியார் பிள்ளைகளின் மடியில் சரிகட்டோருமாகிய சேனையுள்ள கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமுள்ள வல்லமையுள்ள தேவனே. அவர் எப்படிப்பட்ட தேவன்? சேனைகளில் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர் என்ன செய்வாராம்? யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவர், அவனவனுக்குடைய வலிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. யோசனைகளின் பெரியவரும் செயலிலே மகத்துவமானவர். நம்முடைய ஆண்டவருடைய யோசனை மிக பெரியவர். அவர் என்றைக்கும் நமக்கு நல்ல யோசனை கொடுப்பார். நம்ம போய் மனுஷன்கிட்ட கேட்போம், எப்படிங்க செய்யலாம், என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது, இது என்ன செய்யலாம்? மனுஷன்கிட்ட கேட்காது. யோசனையில் பெரியவர் கர்த்தர். கர்த்தர்கிட்ட முதல் ஜெபிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறாரா வழி நடத்தலையா என்று அந்த இடத்துல பொறுமையாக இருந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய தக்கதாகவும் தேவன் கிருபை செய்கிறவராயிருக்கிறார். யோவான் சுசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17. யோவான் 1:16-17. அவருடைய பரிபுரத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை தான் நம்மை தாங்கி நடத்துகிறது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18-19. தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபையை செய்ய விரும்புகிறபடியார் அவர் என்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியார் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். நம்ம மேலே கோபப்பட மாட்டார். நம்முடைய தேவன் நம்ம மேல் கோபப்படுகிற தேவன் அல்ல, அவர் கிருபை செய்கிற விரும்ப தேவன். அவருடைய விருப்பமே நமக்கு கிருபை செய்யணும். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவ கிருபை. அந்த கிருபை செய்கிறவர் தான் அவர். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நீங்கள் எதில் பலப்படுறீங்க? கிருபையில் பலப்படுறீங்களா?
இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணம், வீடு, ஆஸ்தி, இதுக்காக உங்களை பலப்படுறீங்களா? ஆனால் நீங்கள் கிருபையில் பலப்பட்டீங்கன்னா யோசனையில் வல்லவர், செயலில் வல்லவர். அவர் மகத்துவமான காரியங்களை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். அவர் செய்வார், அவர் செய்வார், செய்யக்கூடியவர். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளில் பெருகிறவருமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும், 1-2 கிருபை கிடையாது, பல வகையான கிருபை இருக்கிறது. நம்முடைய ஜீவனை காப்பது ஒரு கிருபை, நமக்கு எந்த பலவீனம் வியாதி வராமல் காப்பது அவருடைய கிருபை, நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவது அவருடைய கிருபை, நம்முடைய மனம் சோர்ந்து போகாதபடி நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை காப்பது அவருடைய கிருபை, நம் தேவைகளையெல்லாம் நமக்கு கொடுப்பது அவருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபையில் பெருகும். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை என்ன செய்வதா? உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. பிலமோனுடைய நிருபத்தில் அதை எழுதுகிறார். கடைசியாக 3வது குறிப்பு, உங்களை அழைக்கிறவர் மகிமை உள்ளவர். உங்களை அழைக்கிறவர் மகிமை உள்ளவர். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேதுரு 1:3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர். எப்படி அழைச்சிருக்கார்? மகிமையினால். அதனால்தான் இந்த 3வது தலைப்பு, உங்களை அழைக்கிறவர் மகிமை உள்ளவர். அவர் காருண்யத்தினாலும் அழைத்தவர், அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையான தந்தருளின்றி இச்சையினால் உலகத்திலுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள். அது அவ்வளவு. நீங்கள் நிறைய பேர் எனக்கு வாக்கு தத்தம் நடக்கலை நடக்காததுக்கு காரணமே நீங்கள் உங்களை அழைச்ச தேவன்கிட்ட நிற்கலை. உங்களை கிருபையோடு அழைச்சார், அந்த கிருபையில் அசட்டை பண்ணிட்டீங்க. இப்போ மகிமையில் அழைத்த தேவன் உங்களுக்கு அருமையான வாக்கு தந்தங்களும் அவைகளினாலே நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சங்கீதம் சகரியா 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதானத்தோட ஆலோசனை விளங்கும். கர்த்தர் சமாதானத்தின் தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். மகிமை பொருந்தினவராக நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராயும் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை ஆளுகை செய்கிற தேவன், நம்ம எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவர் தான். நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவர், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை ஆளுகை செய்கிறவர், இனிமேல் வரப்போகிற காரியங்களையும் ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். அப்போ நம்ம கர்த்தரை தேடினோம்னா கர்த்தர் வரப்போகிற காரியங்களை நன்மையாய் வர வைப்பார், நன்மையாய் நமக்கு செய்து முடிப்பார்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனின் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி உதவி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படிக்கே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். 13ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக சந்தோஷப்படுங்க. காலத்து பாடுகள் பின்னால் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பானவை அல்ல. ஆனால் இந்த கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நாம் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாய் மாறுகிறோம். சின்ன 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 தாங்கக்கூடிய சக்திக்குரிய அந்த பாடுகளை தேவன் தருகிறார். எந்த பாடுமே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை நல்லாவே இருக்கணும்னு நினைக்கிறதில்ல. என்ன பாடுகள் இருந்தாலும் நான் நல்லா வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். மகிமையுள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அப்போ நம்மளை ஒருத்தன் நிந்திக்கிறான்னா அவன் அந்த மனுஷனால் தூசிக்கப்படுறாரு. ஆனால் நம்ம ஆண்டவரை இவங்க இவ்வளோ நிந்திக்கிறாங்க, நீர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுமையா, நீ மாற்றும், நீர் என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, என்னை எல்லா இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்தும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், என்னை நடத்தும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20-22. ரோமர் 4:20-22. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். என்ன செய்தானா? தேவன் பண்ணின வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் இல்லையா? ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். நாம் தேவனை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பெருகும். இந்த விசுவாசம் பெருக பெருக வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேறும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம். ஆக தேவனை மகிமைப்படுத்துங்க. முதல்ல உங்களை அழைத்தவர், உங்கள் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் தேவன். உங்கள் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் கிருபையுள்ளவர், அழைத்தவர் மகிமையுள்ளவர். அவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நம்பினான், தேவனை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்திலே வல்லவனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால் அது நீதியாக எண்ணப்பட்டது. சங்கீதம் 84:11-12. சங்கீதம் 84:11-12. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையை மகிமையை அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்.
கர்த்தர் கிருபையை அழைத்த தேவன் கிருபையும் கொடுக்குறாரு. நம்முடைய அழைத்த தேவன் மகிமை உள்ளவர், அவர் மகிமையும் அருளுகிறார். ஆக பாருங்கள், அவர் அழைத்த எந்த நோக்கத்துக்கு அழைச்சாரோ, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரோ அப்படிப்பட்டவர்களாக நம்மளை மாற்றார். அவர் உண்மையுள்ளவர், நம்மளே உண்மையுள்ளவராக மாற்றுறாரு. அவர் கிருபையினால் அழைச்சார், அதனால் நம்மையும் கிருபையுள்ளவராக மாற்றுறாரு. அவர் மகிமையினால் அழைச்சார், நம்மையும் மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சங்கீதம் 70:4 சங்கீதம் 70:4 உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லுங்கள். நீங்கள் உயர்த்தப்பட்டாலும் சரி, தாழ்த்தப்பட்டாலும் சரி, நீங்கள் குறைபட்டாலும் சரி, அல்ல நிறைவுள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, எதுனாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் தேவன் உங்களுடைய காரியங்களிலே மகிமை உண்டாவதாக என்று நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்கு மகிமையினால் நிரம்பி எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 96:6 சங்கீதம் 96:6 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்குங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்த தேவன் கிருபை உள்ளவர், உங்களை அழைத்த தேவன் மகிமை உள்ளவர். அவர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. கண்களை முடிச்சு வைப்போம். கர்த்தாவே, இந்த நாள் கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே, இந்த செய்தி கேட்குற உங்களுடைய பிள்ளைகளை அழைத்த தேவன் நீரப்பா. பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமைக்கென்று உங்களுடைய பிள்ளைகளை தேவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். நீர் உண்மையுள்ளவர், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என்ன நோக்கத்துக்காக அழைத்தீரோ, எந்த வார்த்தையை கொடுத்து அழைத்தீரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றவும் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். நீர் உங்களுடைய கிருபையினால் அழைத்தவர். ஆகவே அந்த கிருபையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு முடிவு பரியந்தம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்றென்றைக்கு உங்களுடைய கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மகிமை உள்ளவர் நீரப்பா, அழைத்தவர் மகிமை உள்ளவர். ஆண்டவரை உண்மை அவர்கள் மகிமைப்படுத்தும் போது விசுவாசத்தை வல்லவர்களாகி ஆண்டவரை அவர்களும் மகிமையடை கர்த்தர் கிருபை செய்யும்பா. கர்த்தர் அனுக்கிரகம். இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா. இன்னும் ஒரு சில வாரங்களிலே இந்த வருடத்தை முடித்து ஆண்டவரை புதிய ஒரு வருடத்துக்குள் போக போகிறோம்ப்பா. எங்களை பக்குவப்படுத்தும். இந்த வாரத்திலிருந்து எங்களை பக்குவப்படுத்தும். எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அறிக்கையிடுகிறோம். எங்களை பக்குவப்படுத்தும் ஆண்டவரை. எங்களை வழி நடத்தும். நீர் காத்துக்கொள்ளும். உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். கர்த்தர் ரட்சிக்கும் பெருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், கர்த்தாவின் வெளிநடத்தலும் பக்கபாலும் பாதுகாப்பும் இன்னும் சதா காலங்களிலும் இறங்குவதாக. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் கிருபை உள்ளவர், உங்களை அழைத்தவர் மகிமை உள்ளவர். ஆக மகிமையின் தேவன் மகிமையானதை உங்களுக்கு செய்வார். கிருபையை பாராட்டுவார். உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை உண்மையாக நிறைவேற்றுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.